वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधिये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरम्। Okay, so whatever we learned yesterday, நேத்தி நம்ம என்னென்ன கத்துண்டோமோ, anybody wants to summarize? யாராவது summarize பண்றீங்களா? நேத்து நம்ம என்னென்ன கத்துண்டோம்? We learned the vowels கத்துண்டோம் and consonants. Anybody wants to summarize the vowels? கேக்குறதா நான் பேசுறது? சரி, யாராவது vowels summarize பண்றீங்களா? vowels summarize பண்றீங்களா? ஹலோ மேம். ரேகா சொல்லுங்க. ரேகா जी சொல்லுங்க. நீங்க summarize பண்றீங்களா? இல்ல ஆலாம் சொல்லணுமாமா? அந்த இல்ல நேத்தி நம்ம என்னென்ன நம்ம வந்து சொன்னோமோ, I just wanted somebody to summarize. அஞ்சனா தானே? இல்ல என்னென்ன எத்தனை வியஞ்சனானி, எத்தனை vowels, how many vowels are there, how many consonants are there? மேம் 30 ஸ்வரா. மேம் நான் சொல்லட்டுமா? அப்பர்ணா சொல்லுங்க. அப்பர்ணா சொல்லுங்க. vowels வந்து 15 vowels இருக்கு. 13 vowels plus 2 special characters. consonants வந்து 33. 33ல classified வந்து 25, unclassified 8. Very good. 8 consonants. ஸ்வராஹால vowelsல வந்து ஸ்வராஹா, அதுல வந்து அ ஆ இ உ ரு 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 ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. ஓகே. இதுல வந்து தி ஷார்ட் வவல்ஸ்க்கு என்ன ஷார்ட் வவல்ஸ்க்கு என்ன சொல்லலாம் மேம் சான்ஸ்கிரிட்ல? ஸ்வர சந்தியா. ஹஸ்வா அல்ல ஹஸ்வா ஸ்வராஹ. ஹஸ்வா ஸ்வராஹ. ஸ்வராஹ அப்புறம் தீர்க்க ஸ்வராஹ. தீர்க்க ஸ்வராஹ. ஹஸ்வா ஸ்வராஹ வந்து ஆ இ உ ரு ரு. தீர்க்க ஸ்வராஹ வந்து ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ. வெரி குட். அப்புறம் அனுஸ்வராஹ வந்து அம், விசர்கஹ வந்து அஹா. ஆமா கரெக்ட். அதுக்கு அப்புறம் கான்சனன்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணல. ஆமா ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அப்புறம் லிங்க பார்த்தோம். ஆமா லிங்கம்ல வந்து என்ன பார்த்தோம்? லிங்கம் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. மஸ்குலின், ஃபெமினின், அப்புறம் நியூட்டர் ஜெண்டர். மஸ்குலின் வந்து புல்லிங்கம், புல்லிங். ஃபெமினின் வந்து ஸ்திரீலிங்க. நபுஸ்கலிங்கம் வந்து நியூட்டர் நபுன்சலிங்கம். அஹா ஸ்வரால முடியறது வந்து விசர்கஹால முடியறது வந்து மஸ்குலின் ஜெண்டர். இது ஃபெமினின் வந்து ஆல முடியறது வந்து ஃபெமினின் ஜெண்டர். நியூட்ரல் ஜெண்டர் வந்து ஃபலம், புஸ்தகம் அது மாதிரி முடியறது. வெரி குட் வெரி குட் மா, வெரி குட்.
ஓகே. So இந்த இது மட்டும் வேற யாராவது anybody wants to volunteer to call out the vowels letters ஒரு தடவை எல்லாருக்கும் நம்ம சொல்லிடலாம். Any volunteer? Anybody else? ராஜேஸ்வரி மாமி நீங்க சொல்றீங்களா? ராஜேஸ்வரி மாமி நீங்க சொல்றீங்களா? இல்லம்மா இது அன்மியூட்ல இருக்கு. இல்லம்மா எனக்கு என்ன சரியா வரலம்மா. சரி நான் சொல்றேன், நீங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வேணா நோட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர் நேத்தி வந்து கொஞ்சம் ரெப்படிஷன் மாதிரி இருக்கும். நான் ட்ரை பண்ணட்டா? யார்? விஜி கிஷோர்ஜி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆ ஆ இ இ உ உ உ ரு 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 கிடையாது. ரு 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 லு தானே? லு. ரு 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 ரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க, சரியா கேட்க மாட்டேங்கிறது. ஆ இ இ உ உ ரு ரு ரு. அத லைட்டா அதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த ருங்கிற வேர்டு வந்து நிறைய ஸ்லோகத்துல வராது. சோ அது அவ்வளவு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம். பட் ஜஸ்ட் அந்த டாக் வந்து ரு அப்படின்னு சவுண்ட் வரும். அவ்வளவுதான். ரு. அப்புறம் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. வெரி குட். இதுல வந்து ஷார்ட் வவல்ஸ் வந்து அ இ உ ரு ரு. லாங் வவல்ஸ் லாங் வவல்ஸ் ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ. வெரி குட் வெரி குட். அனுஸ்வாரக வந்து அம், விசர்கக அஹ. விசர்கர அவ்வளவுதான். ஓகே. இப்ப என்ன Thank you. ரொம்ப நல்லா இருந்தது. So very good. So now I think we'll move on to the next one. நேத்தி வந்து இந்த ஒரு வேர்டுக்கும் நம்ம ஸ்லோகத்துல வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அஸ்வஹ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தோம் இல்லையா? ஏல வந்து யாராவது அந்த அஸ்வஹ அஜா அது மட்டும் ஒரு தடவை யாராவது anybody wants to call out the words? யாராவது ட்ரை பண்றீங்களா? சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்க படிங்க. அப்படியே அந்த பிடிஎஃப்ல நான் ஷேர் பண்ணிருக்கிறது அப்படியே படிங்க. அஸ்வஹ அஸ்வஹ அஜா இல்ல கொஞ்சம் முள்ள. அஸ்வஹ ஹார்ஸ். ஓகே. அஸ்வஹ ஹார்ஸ். அஜா த்ரீ கோட்ஸ். அன்குல்யா அன்குல்யஹ ஃபிங்கர். அலசாஹ அலசாஹ அலசஹ 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 வேசி. அச்சல்லஹ ஸ்டேஷனரி. அம்பா மதர். அருணக சன் ரெட். அநேக மினி. அன்னம் அபியாசக பிராக்டிஸ். ஓகே. இதுல வந்து நம்ம நேத்து இந்த ஸ்லோகத்துல எங்க பார்த்தோம்? அஸ்வஹ வந்து இதுல அஸ்வாருடா அப்படிங்கறத பார்த்தோம். மேம் லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம் அஸ்வாரூடா. ஆமா அங்க பார்த்தோம். தவிர வந்து ஆமா அங்கேயும் பார்த்தோம். அலசக வந்து யூஸ் பண்ணிக்கிறடா அப்படி.
Okay, so what we saw was that Angulyaha வந்து actually Angulyaha fingers வந்து என்ன ஸ்லோகம் ஞாபகம் வருது? Angulyaha fingers palm அது அப்படி சொன்னா என்ன எது ஞாபகம் வருது? Like fingers I think we didn't refer any shloka. So Angulyaha ராமாயணம் தான் ஞாபகம் வருது. ராமாயணத்துல சீதை அனுமருக்கு அங்குல்யா அது வேணா ஞாபகம். Oh, very good. Okay, வேற அப்புறம் இந்த அங்குல்தாபியானம்னு சொல்லுவோமா? ராஜேஸ்வரி ஜி, ஆமா அந்த இது கராக்ரே வசதே லக்ஷ்மி, கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தः பிரபாதே கரதர்ஷனம். அப்படினா என்ன அர்த்தம்? tip of the fingers வந்து goddess Lakshmi இருக்கா, base of the fingers வந்து goddess Saraswati இருக்கா, middle of your fingers வந்து கோவிந்தா இருக்கா. அதே மாதிரி நீங்க காத்தால எழுந்தோனே you should look at your palm and then think of the gods and goddesses. Yeah, ஆமா. Okay, வேற அங்குல்யஹ. அடுத்தது வந்து when you look at அருணஹ, அருணஹ வந்து red or sun. அது வந்து அருணஹ, அருணா கருணா கரங்கிதா. Okay, very good. அப்புறம் I think நம்ம there is too much of noise இருக்கிறதுனால நீங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து போடுறீங்களா? I have muted everybody, எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கேன். சோ நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க. மார்கபந்து ஸ்தோத்திரம்ல இருக்கு என்னன்னு யோசிச்சு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க. மார்கபந்து ஸ்தோத்திரம்ல வரும். Actually அருணஹ அப்படிங்கிறது sun வந்து there is another word in Sanskrit, it's called Surya. Yeah, கோட்டி சூரிய பிரகாசம். மார்கபந்து ஸ்தோத்திரம்ல சுந்தர்ப தர்ப சுரேஷம் கோட்டி சூரிய பிரகாசம் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் ரெட் வந்து மார்கபந்து ஸ்தோத்திரம்லயே பார்த்தீங்கன்னாக்கா சிந்தூர தூர பிரச்சாரம் சிந்து ராஜாதி தீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் who has a red color far intense than red lead அப்படின்னு அர்த்தம். சிந்தூர தூர பிரகாசம் சிந்தூராதி தீரம். that also comes in மார்கபந்து ஸ்தோத்திரம். அப்புறம் அருணஹ ரெட் ஆர் சன்னுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம்ல என்ன வார்த்தை வரும்? லலிதா சஹஸ்ரநாமம்ல யாரு சொன்ன புரியனோ? அருணா, கரெக்ட். அருணாம் கருணா தரங்கிதாட்சி மிருக பாஷாங்குஷ புஷ்பபாண சாப்பா, அதுல வரும் அருணாம் அப்படிங்கிறது. which means that I imagine of my goddess Bhavani who has the color of a rising sun அப்படிங்கிறது. so இங்கேயும் வந்து sun சில இடத்துல வந்து ரெட் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் அருணகங்கிறது, சில இடத்துல சன் அப்படிங்கிறத குறிக்கும். அப்புறம் ஆக்சுவலி சன்னுக்கு வந்து இன்னொரு ஒரு வார்த்தையும் உண்டு சான்ஸ்கிரிட்ல, அர்க்கஹ அப்படின்னு சொல்லுவா. அது வந்து அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்துல இருக்கு. எனிபடி வாண்ட்ஸ் டு கெஸ்? அர்க்கஹ, அர்க்க anybody wants to guess? இதுல வரும் அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் சந்திரார்க்க चंद्राकानल कोटि कोटि सदृशा चंद्रांशु बिंबाधरी ஞாபகம் வருதா? கோட்டி கோட்டி. அது வந்து எதுல அது அக்கஹ, அது வந்து இன்னொரு ஒரு வேர்ட் சான்ஸ்கிரிட்ல சன்னுக்கு. so there are many words actually. அருணஹ ன்னு சொல்லலாம், which also means red or sun, and arkah also means sun. அதுக்கப்புறம் வந்து
லலிதா சஹஸ்ரநாமம்ல வேற என்ன வருது? சர்வாருணா நவத்யாங்கின்னு ஒண்ணு வரும் இல்லையா? மகாலாவண்ய சேவதி சர்வாருணா நவத்யாங்கி. அதுல வந்து சர்வாருணாங்கிறது வந்து she has light reddish color அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சோ அங்கேயும் வந்து ரெட் அருணகங்கிற வார்த்தை வருது. ஓகே, அடுத்தது அம்பா. அம்பா அம்பா எதுல வரும்? அம்பா சாம்பவி இந்திரமௌலி ரபராபர்ணா உமா பர் அடுத்தது வேற எதுல வரும்? லலிதா சஹஸ்ரநாமம்ல சௌமியா ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் தியாயே பராம் அம்பிகாம். She who is the mother of the world. அம்பானா மதர் இல்லையா? அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம்ல வருது. அதுக்கப்புறம் வந்து இப்ப துர்கா சந்திரகலா ஸ்துதி படிச்சுட்டு இருக்கோம். சோ அது ஒரு புது ஸ்லோகம். பட் அதுலயும் தைரம்பிகா அப்படின்னு வருது. அம்பா வருது. தைரம்பிகா சமபிரக்ஷது நாம் விபத்யः. So let me be safe from all dangers by Ambika. அதாவது மாதா அம்மா வந்து என்னை காப்பாற்றட்டும் எல்லா கஷ்டத்துல இருந்து அப்படின்னு. தைரம்பிகா சமபிரக்ஷது மாம். அதே மாதிரி அடுத்தது அன்னம். அன்னம் எதுல வரும்? அன்னம்னா ஃபுட். எதுல வருது? அன்னபூர்ணா அஷ்டகம். அன்னபூர்ணால என்ன வார்த்தை? வேணி நீல சமான குந்தலஹரி நித்யான தானேஸ்வரி. அன்னம் வருது இல்லையா? அதுல லலிதா சஹஸ்ரநாமம்ல அன்னதா வசுதா விருத்தா பிரம்மாத்மைக ஸ்வரூபிணி. She who gives food அப்படின்னு வருது லலிதா சஹஸ்ரநாமம்ல. அப்புறம் வேற எங்க வருது? குடான லலிதா கரெக்ட். கரெக்ட். ஆமா உமாரா கரெக்ட். அன்னபூர்ணே சதாபூர்ணேல கூட வருது இல்லையா அன்னம்? ஆமா அங்கேயும் வருது. அப்புறம் நித்யான தானேஸ்வரி அதுலயும் வரும். அதுவும் வந்து அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்துல நிறைய வரும். அடுத்தது அபியாசம் பிராக்டிஸ். இதுல வருது. லலிதா சஹஸ்ரநாமம்ல வரும். லலிதா சஹஸ்ரநாமம்ல வரும். யோசிச்சு சொல்லுங்க. அபியாச கருணாமூர்த்தி. வெரி குட். வேற இன்னொன்னு இருக்கே. வெரி குட். அபியாசாதிஷ்ய ஜாதா ஷடத்வாதீத ரூபிணி. She who can be realized by practice. அம்பால வந்து பிராக்டிஸ் பண்ணாத we can realize அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாமா? Okay, who wants to read this? இன்னும் ஒரு தடவை படிச்சுட்டு we'll go to the new letter today. அடுத்த வார்த்தைக்கு நீங்க போலாம். யாருமா? நிவேதா. சொல்லுமா. சொல்லட்டுமா? சொல்லு. நான் இதுல PDF நான் ஷேர் பண்ணிருக்கேன், அதை சொல்லு. ஆம்பரம் மேங்கோ ஆலயः टेम्पल आनंदः हैप्पीनेस आदि बिगिनिंग आदिहि बिगिनिंग आकाशः स्काई. करेक्टा? करेक्ट. आम्नायः वेदा आशा होप आसन सीट आसनम सी ஆபரணம் ஆர்னமெண்ட். இந்த ப வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆபரணம் ஆர்னமெண்ட் ஆச்சாரியः டீச்சர். ஓகே, வெரி குட். சோ இத வந்து நீங்க மியூட் பண்ணிக்கோமா. Thank you.
ஓகே, thank you, very good. இப்போ இது எல்லாரும் ஒரு தடவை எழுதிட்டேலா? இந்த வந்து is it clear? Can we move to the next letter? Next அடுத்த லெட்டர் போலாமா? எழுதிக்கிறேனா? சரி, ஓகே. லலிதா சஹஸ்ரநாமம்ல ஆனந்தம், ஹாப்பினஸ் வருது, எங்க வருது? எனி கெஸஸ்? ஆனந்தம் எதுல வருது? எனி கெஸஸ்? சொல்லவா? சொல்லுங்க. ஆனந்தம் கதா காதுல விழுமா? யார் பேசுறது? கௌரி அருணாச்சலம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க வருது ஆனந்தம்? தயா. ஃபுல்லா சொல்லுங்க, சரியா கேட்கல. ஆனந்தம் நளின கதா தயா. ஓகே, அடுத்தது வேற வேற எங்க வருது? சின்மயி பரமானந்தா வித்யான கனரூபிணி, அது வருது இல்லையா? she who is supremely happy, she who is the personification of all the actions that are happening, and she who is supremely happy, எப்போ சந்தோஷமா இருக்கக்கூடியவர். சின்மயி பரமானந்தா வித்யான கனரூபிணி, அதுல வருது. வேற வந்து ஸ்கை, ஆகாசம். ஆகாசம் எதுல லலிதா சஹஸ்ரநாமம்ல எங்க வருது? ஆகாசம், ஆகாசம்னா ஸ்கை, எங்க வருது லலிதா சஹஸ்ரநாமம்ல வருது? எனி கெஸஸ்? எனி கெஸஸ்? देवेशी धंडनी दिस्ता दहराकाश रूपिणी. वेरी गुड उमाजी, करेक्ट. काश रूपिणी அப்படினா என்ன அர்த்தம்? who is she who is in the form of a white sky. அடுத்து beginning, ஆதிஹி, அது எங்க வருது? கோவிந்தாஷ்டகம்ல வருது. யோசிச்சு பாருங்க. கோவிந்தாஷ்டகம் நம்ம கத்துட்டு இருக்கோம் நம்மளோட சத்சங்ல. சோ கோவிந்தாஷ்டகம்ல இட் கம்ஸ். Excuse me. சொல்லுங்க. I have one doubt. Can I ask? சொல்லுங்க. இந்த இது இப்போ நீங்க ஆதிஹி சொல்றீங்க இல்லையா? ஆமா. அதுல அந்த தீக்கு பக்கத்துல ஒரு விசர்க்கம் இருக்கு, அதனாலதான் ஆதிஹின்னு சொல்றேன். கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஆமா நெக்ஸ்ட் வேர்டு ஆகாஷா அப்படி சொல்றேன் இல்லையா? ஆகாஷஹ, ஆகாஷஹ, ஆகாஷஹ அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அங்கேயும் விசர்க்கம் இருக்கு. Why you are saying ha there and he there? இல்ல இல்ல, தீன் இருக்கு இல்லையா? தீன் முடியறது இல்ல, ஆதீன் முடியறது இல்லையா? அந்த ஹ சவுண்ட் தான் வரும். எங்க வந்து எந்த வேர்டு முடியறதோ அந்த வேர்டு வந்து அப்படியே ஹங்கிற சவுண்ட் கண்டினியூ ஆகும். அந்த அஹங்கிறது தானே உங்களுக்கு விசர்க்கம். சோ ஆம்நாயஹ, ஆகாஷஹ, ஆதிஹி, ஆனந்தஹ, ஆலயஹ, ஆச்சார்யஹ, அந்த ஹங்கிற சவுண்ட் வந்து it will continue with, it will get added to the previous letter in that particular word. ஓ, முதல்ல என்ன லெட்டர் அது அப்படி இருக்கோ அதே மாதிரி அது இதாகும் இல்லையா? ஆமா, அந்த சவுண்ட் மட்டும், அந்த ஹங்கிற சவுண்ட் மட்டும் ஆட் ஆகும் அந்த previous லெட்டரோட. சரி சரி.
ஓகே தேங்க்யூ so much. Sure. ஓகே, சோ நம்ம இதுல வந்து கோவிந்தாஷ்டகம்ல வருது, இல்லாட்டி இதுலயே சொல்லுங்க லலிதா சஹஸ்ரநாமம்ல ஆதிஹி பிகினிங். அம்பிகா நாதி நிதனா ஹரிபிரம்மேந்திர சேவிதா. அம்பிகா நாதி நிதனா அங்க வருது இல்லையா, ஸ்ரீ அம்பிகா நாதி நிதனா வந்து அங்க ஆதிங்கிறது வருதுங்க, ஆதிங்கிறது வருது, which means she who does not have either end or beginning. எண்டும் கிடையாது பிகினிங்கும் கிடையாது அம்பாளுக்கு. இப்ப அதுதான் ஆதிசக்தி கூட வருது. ஆமா, வெரி குட். ஓகே, அடுத்தது வந்து வேதம்க்கு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அதுல, ஆம்நாயக. இல்ல அங்க கீழே இருக்குது மக்கு கீழே ஒரு சின்ன ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, that is a small n and it should be pronounced as ஆம்நாயக. புரிஞ்சுதா? எனி டவுட்? புரிஞ்சுதா? எனி டவுட் till now? அந்த சின்ன கோடு மாதிரி போட்டா நான் சவுண்டாது. ஆமா, அந்த ந வந்து அதுல வந்து சின்ன ந வரும், சின்ன க வரும், சின்ன த வரும், என்ன வேணா வரும். இந்த இடத்துல ந இருக்கு, அதனால ஆம்நாயகன் சவுண்ட் வரும். ஓகே. அது மேம் சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க யாரு? நான் தான் கிருஷ்ணகுமாரி பேசுறேன். அந்த மேம் கோடுல அது நாவோட சின்ன கோடா? ஆமா, அது ஸ்மால் இருக்கு இல்லையா, சின்னதா இருக்கா, அதான் சின்னதா வந்து எப்படி வேணாலும் வரும், கீழே க வரலாம், த வரலாம். இந்த இடத்துல ந இருக்கு, அதனால ஆம்நாயக. சோ அந்த மாதிரி ஒரு கீழே கோடு வரப்பெல்லாம் நம்ம அந்த ஹாஃப் சவுண்ட் தான் சொல்லணும் இல்லையா? ஆமா, கீழே கோடு கிடையாது. இல்ல, it is actually a letter which is half written. இந்த இடத்துல ந வந்து half ஆ இருக்கு. So it can be any letter, என்ன லெட்டர் வேணாலும் வரலாம். இந்த இடத்துல ந இருக்கிறதுனால அந்த சொல்லுங்க. even if there is any other letter, அந்த மா சவுண்ட் ஆர் வாட் எவர் சவுண்ட் அது ஃபர்ஸ்ட் வந்து பாதி ஆயிடும், இம்மன் ஆயிடும். எது போட்டாலும் ஆம்நாயக அந்த கீழே இருக்கிற லெட்டரையும் சேர்த்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஃபுல் வேர்ட். ஓகே தேங்க்ஸ். ஓகே, வேதம், அந்த வேதம்ங்கிற வார்த்தை வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமம்ல ஆம்நாயகன்னு வராது, பட் வேதம் அப்படிங்கிற வார்த்தையே வரும். வேத வேத்யா விந்தியாச்சல நிவாசினி, she who can be understood by Vedas. இல்லையா, வேதங்கள் மூலமாக புரியப்படுபவள், she who can be understood through the Vedas. அப்ப துர்கா பஞ்சரத்னம்லயே வரும் இல்லையா, தேவாத்ம சக்தி ஸ்ருதி வை வாக்கிய கீதா. சர்வ வேதாந்த கூட வருமே, சர்வ வேதாந்த சம்ஸ்கிருத். வெரி குட், அதுவும் வேதம். கரெக்ட். ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க. அந்த ஆம்நாய வருது இல்லையா, அதுல இம்முன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா மாவா? இல்லையே, அது ம இருக்கு இல்லையா மேல, இந்த இடத்துல வந்து ஆ இருக்கு, ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் ஆ, அதுக்கப்புறம் ம மேல இருக்கு, மக்கு கீழே சின்ன ந இருக்கு. இல்ல நான் ப்ரொனன்சியேஷன் மானு ப்ரொனவுன்ஸ் பண்ணா இம் ஆம் நாய வரணுமா, ஆம் நாய எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது கேக்குறேன். ஆம் நாய, அப்ப ஆக்சுவலி அந்த மா வந்து இம்ங்கிற மாதிரி தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இல்லையா?
ஆமா ம சவுண்ட் தான் வரும், ம சவுண்ட் தான் வரும், இம்மு கிடையாது. ஆம் நாயக அந்த அத ஆம் இல்ல ஆம் நாயக தானே அங்க இம்முங்கிற சவுண்ட் வந்து இம்முங்கிறது வந்து ஆசனம், அது வந்து இம்முங்கிற சவுண்ட் வருதுங்க. பட் இங்க வந்து அங்க ஃபுல் மா இருக்கு, நான் ஹாஃப் இருக்கு இல்லையா? ஆமா, அதனால அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கேக்குறேன். அதான் நான் சொல்றேனே ஆம் நாயக கீழே வந்து ந போட்டிருக்கா அவ்வளவுதான். அத வந்து நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆம் நாயகன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, தேங்க் யூ. வந்து துர்கா பஞ்சரத்னம்ல தேவாத்ம சக்தி ஸ்ருதி வாக்கிய கீதா, அதுவும் அந்த இடத்துல வேதம் இது. ஓகே, ஆசனம் எங்க வருது? ஆசனம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, ஷோடசோபச்சாரணம் பண்றச்சு, ஆவாகனம், ஆசனம், பத்யம், ஆச்சமனம், சிம்ஹாசனேஸ்வரி, லலிதாம்பிகா, லலிதா சஹஸ்ரநாமம்ல. வெரி குட் வெரி குட் வெரி குட். சிம்ஹாசனேஸ்வரி, வெரி குட் வெரி குட். வேற இதுலயும் ஆசனம் வருது இல்லையா, மகாசனான்னு கூட ஒண்ணு வரும், மகாயந்திரா மகாசனா. மகாசனானா என்ன அர்த்தம்? she who has a greatest seat. சீட் ஆசனம்னா சீட் தானே அர்த்தம். அம்பாளுக்கு she has a great seat, a big seat அம்பாளுக்கு. அதே மாதிரி இந்த பூஜை பண்றச்சே, இந்த ஷோடச உபச்சாரணம் பண்றச்சே நம்ம வந்து ஆசனம் சமர்ப்பயாமி, the deity is offered a seat. அது அப்புறம் ஆபரணம், ஆபரணம் ஆர்னமெண்ட் எங்க வருது? நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம்லயே வரும், ஆபரண பூஷிதா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சர்வாபரண பூஷிதா அப்படின்னா she wears all ornaments, பலவிதமான ஆர்னமெண்ட்ஸ் போட்டு இருக்கா அம்பாள். அப்புறம் ஆக்சுவலி இதுல வருமே ஆபரணம் பூஷணம்னு வரும். இதுல ஃபர்ஸ்ட் லைனே கனகதாரால அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரயந்தி அப்படி இல்லையா, which means that she is wearing various ornaments which is very beautiful. புலக்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு, எக்ஸ்டாக்டிக்கலி பியூட்டிஃபுல் அண்ட் டிலைட்ஃபுல்னு அர்த்தம். உலகாங்கிதம் அடையறான்னு சொல்லுவோமே நம்ம. ஆமா, very beautiful and very very happy and she is wearing the ornaments. அப்புறம் வந்து வேற என்ன வார்த்தை இருக்கு? ஆபரணம் சமர்ப்பயாமி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா பூஜை பண்றச்ச. கரெக்ட் 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 கரெக்ட். ஆபரணம். ஓகே, அடுத்தது வந்து டீச்சர் ஆச்சாரிய வந்து எதை நம்ம இந்த இது கேட்டிருக்கோம், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதர், ஃபாதர், டீச்சர் அண்ட் கெஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து கடவுளா ட்ரீட் பண்ணணும். ஆல் ஆஃப் தெம் ஷுட் பி ட்ரீட்டட் as God. கரெக்ட்டா? ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து we'll go to the next letter. ஈ போலாமா? யார் படிக்கிறேன்? நான் படிக்கட்டுமா? நீங்க படிக்க ஒரே நிமிஷம். நீங்க ஒரே நிமிஷம் ஒருத்தரா. நான் முதல்ல வந்து அந்த நேத்து ஒரு டியூட்டர் ஒன்னு, சான்ஸ்கிரிட் டியூட்டர் ஒன்னு நேத்து அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா லிங்க் குரூப்ல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் we will learn how to write. நேத்து பார்த்தோம், தெரியறதா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இருக்குது, ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா? இது வந்து நீங்க நேத்தி வந்து நம்ம கத்துட்டோம் எப்படி எழுதுறதுன்னு. ப்ளீஸ் ஹேவ் அ பேப்பர் அண்ட் பென் இன் ஹேண்ட். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மியூட் யுவர் போன். அண்ட் உமாஜி, எதுக்கு நீங்க நோ போட்டிருக்கீங்க? நோ மேம் போட்டிருக்கீங்க. இது ஒண்ணு சாட் பாக்ஸ்லயே இல்ல, இப்ப வந்துட்டு. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேத்தி வந்து எழுதினோம். எல்லாரும் எழுதிட்டேன். I hope everybody is written. Those who have not written, please make use of the time now to write. அடுத்தது வந்து so these two letters we've completed.
and we've also seen the letters, the word. We've completed a and a, and we also saw parallelly in the different shlokas where some of these words come, right? Now we'll move on to the next one, which is e. No, ಅರ್ಧ ಗಂಟೆ ತಾಳಿ ಬರ್ತಾನೆ. ಸಂಸ್ಕೃತ ಕ್ಲಾಸ್ ಮುಗಿಸಿ ಬರ್ತಾನೆ. Okay, இது எழுதிக்கோங்க. E. அடுத்தது வந்து E. So இது வந்து E. Hope you're all writing it down. இது வந்து E. Okay, so now we'll move on to the PDF document where we'll read the words. So, or what we can do is we will do two more letters and then we'll go to the PDF document. Ooh. அடுத்தது Hello? Yes? Yes? Okay. So we saw a, e, u, u. So in the 1, 2, 3, 4, 5, 6 letters 18 tera. So a and a வந்து words பார்த்துட்டோம் PDF ல. So இப்போ e and e, u, u. இந்த 4 words க்கும் we will see the different words in the PDF document. Okay, so are you able to see this? Who wants to volunteer to read this? I will read. Yeah. Please go ahead. Go ahead. Induhu, moon, Indrani. ஒரு நிமிஷம், நீங்க எல்லாமே ரெண்டு தடவை சொல்லுங்க. People are writing, எல்லாருமே எழுதுங்க. Please write, take a paper and a pen and write it down. ஒரு வேர்டு சொல்றச்சே அந்த வேர்டு வந்து நீங்க பார்த்து இந்துஹு அத வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. then only மனசுல அது பதியும். இந்துஹு, you write that down and then you write the meaning of that word also. So ஒன்னு நீங்க ரெண்டு தடவை சொல்லுங்க. இந்துஹு, மூன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவா ரெண்டு தடவை சொல்லுங்க. Induhu, moon. Induhu, moon. Very good. அடுத்து Indrani. Queen. Very good. Indrani. Queen. Indriyaha. Very good. Indriyaha. Sense organ. Sense organ. PDF manage page. ಬಂದಿತ್ತು. ಇಚ್ಛಾ. PDF ஷேர் பண்ணிருக்கீங்களா? நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேனேமா. இப்படி வரலையா எனக்கு? தெரியல. நீங்க எல்லாருக்கும் தெரியுதா what I have shared? தெரியுது படிக்கிறேன், எனக்கு தெரியுது. கொஞ்சம் உங்க ஸ்கிரீன் செக் பண்ணுங்க மேடம். யாரு பேசுறது? ஓகே, கோ ஹெட். நான் சுகன்யா எனக்கு இல்ல வரல ஸ்கிரீன்ல.
சரி நான் வந்து ஸ்கிரீன்ல திருப்பி நீங்க வேணா வெளியில நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி வேணா உள்ள வந்து ட்ரை பண்ணுங்க. இச்சா அடுத்தது சொல்லுங்க. இச்சா டிசையர். இச்சுகஹ 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 கஹ இல்லையா? ஆமா இச்சுகஹ சுகர் கேன். சுகர் கேன். இச்சுகஹ சுகர் கேன். நான் எழுதிட்டே சொல்றதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நோ ப்ராப்ளம். எல்லாருமே எழுதிக்கிறாங்க இல்லையா? எழுதிக்கிட்டேன். ஹலோ யாரு? Hello. Yes. This is Venkat. Yes. This actually the writing is in Sanskrit or the writing is in Sanskrit only. it takes some time for me because I am not well versed with Sanskrit. No problem. That is why we are repeating each letter and word 2 times. So please write it down. Okay. Go ahead. Actually, I'm seeing the letter written in the PDF and copying. Like no problem. Do it two times. Yeah. Ichukaha sugar cane. Ishtaha. Ishtaha like. Ishtaha like. Itihasaka. History. Yes. Itihasaha history. Indrajalaha Magic. Indrajalaha magic. Idanim. Now. Idanim now. Ishwakuhu. அந்த ஷ வந்து ஹாஃப்ல தான் இருக்கு. சோ இக்ஷ்வாகுஹு சொல்லுங்க. இக்ஷ்வாகு டைனஸ்டி. ஓகேமா, தேங்க்யூ. ஓகே, ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். எல்லாரும் வந்து மேக் ஷூர் தட் யூ written it down. இந்துஹு மூன். இந்திராணி queen. இந்திரியஹ sense organ. Ichha desire. Ikshukah sugar cane. Ishtah like. Itihasah history. Indrajalah magic. Idanim now. Ikshwakuhu Ishwaku dynasty. Okay, Madam, one request, madam, please.
அந்த ஆவும் இந்த பிடிஎஃப் இன்னொரு ஷேர் பண்ணல ஒன் நான் வந்து எல்லாமே இருக்கு. இதுல வந்து எல்லாமே இருக்கு. இதுல வந்து இந்த பிடிஎஃப்ல there are lot of words. So இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன். எல்லா வேர்ட்ஸும் இருக்கு. நான் என்ன நினைச்சேனாக்கா இது ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டு நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே. நான் இப்போ அனுப்பிட்டேன். நானும் நோட்ல இந்த மாதிரி 4 காலம் போட்டு இருக்கேன். ஆனா அவசரத்துல எழுதிச்சு சான்ஸ்கிரிட் மட்டும் தான் எழுத முடியாது, மீதி எழுத முடியல. அதனால தான் போட்டேன். ஷூர் நோ ப்ராப்ளம். இல்லைங்க, அது நான் ஏன் எழுத சொன்னேன் அப்படின்னாக்கா அது வந்து மனசுல பதியும். பிடிஎஃப் அனுப்புறது டெஃபினெட்லி ஐ வில் சென்ட் பிடிஎஃப், பட் அகைன் இட் வில் ஆக்சுவலி ஸ்டே இன் யுவர் மைண்ட். யூ ரைட் இட் ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் பென். That is why I wanted you all to write it on a piece of paper. Especially இந்த கூட்டு எழுதிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லைக் இக்ஷுகா அதெல்லாம் இச்சா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்திரியா இல்ல பிராக்டிஸ் பண்ண வந்துரும். நான் அந்த பிடிஎஃப் அனுப்புறேன், நீங்க அத பார்த்தே திருப்பி எழுதுங்க ஒரு பேப்பர்ல. சரி. அந்த பிடிஎஃப்ல இருந்து காப்பி பண்ணி ஒரு நோட்புக்ல if you write it down then you will get it. சரி. Sure. Thank you. Hello. Yes. The joint letters எழுதுறதுக்கு is there any PDF available actually, like how to write Yeah, like this PDF I'll share it. This PDF I'll share. நீங்க இத பார்த்தாலே உங்களுக்கு எழுத வரும். Okay, because I mean connecting all thing I find it difficult. Yeah, நான் இத அனுப்புறேன் உங்களுக்கு, then you will be able to understand. Same thing with me, that im, na, amna, that half of letters comes through, that is difficult for us to write like. Yeah, so that's what I will send the PDF. So what you can do is you can take a notebook and a pen and you can write it down as a practice. Yes, madam. Yes. Yeah. Okay, so do we have time to do one more? முடிச்சிடலாமா இன்னைக்கு? இது முடிச்சிட்டு we can close the class. Who wants to volunteer? Yes, ma'am. Anybody wants to volunteer? யார் சொல்லாதவா இது வரைக்கும்? Somebody who has not tried. Can I tell, madam? நான் சொல்லட்டா? கிருஷ்ணகுமாரி. Okay, நீங்க ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. கிருஷ்ணகுமாரி ஜி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. சரியா? Okay. சொல்லுங்க. Can I tell? Can I start? சொல்லுங்க. ஈஷஹ சிவா. சிவா. ஏகாஷா. நான் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஈகாஷா. Okay. Isha. Is that right? No, 1 second. Isha Shiva. Isha site. Okay. Isha Shiva. Isha Shiva. Isha site. Very good. Isha site. அடுத்தது அதுதான் ஈஷக அஸ்வின் ஐப்பசி மாசம் நம்ம தமிழ் மாசம். அஸ்வின் ஐப்பசி. அடுத்தது ஈஹா மிருகஹ. Now should I have to look for pronunciation part, or I have to look at the Sanskrit word, or? No, you have to see the transliteration has been given for now. The idea is to forget the transliteration and look at the Sanskrit word and bring that ability to pronounce. That's very important. Now, இப்போ வந்து the transliteration why I have given is most of us do not know how to look at the Sanskrit letter and pronounce. And that is why the transliteration has been given. But the transliteration வந்து போக நீங்க அதை பார்க்காம you should be able to just look at the Sanskrit word and do. For now you can look at it and say. Okay, now I have to look at the Isha Mrigaha.
Iha mrigaha. No, try to look at the Sanskrit word and pronounce. Iha mrigaha. Iha mrigaha. Iha mrigaha. Wolf. Ishvaraha. God. Ishvaraha, God. Yaru? Okay, thank you, sir. Thank you. Thank you. Krishna Kumari ji. Krishna Kumari. ஈஸ்வரகால மேடம் வா எங்க இருக்கு? ஈஸ்வரஹ வந்து அந்த வேர்ட் சின்னதா கீழே இருக்கு பாருங்க. அந்த ஈஷுக்கு கீழே கொஞ்சம் ஒரு கரெக்ட். அது வந்து ஈஸ்வரஹ. அடுத்தது யார் சொல்றேன்? ஐ தாட் கிருஷ்ணகுமாரி சொல்றேன் அப்படின்னு நினைச்சேன். இருக்கல நீங்க? ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அடுத்த 4 வார்த்தை சொல்லுங்க. ஈஸ்வரஹ. நீங்க பேசுறது கேட்கல. சொல்லுங்க. நான் கிருஷ்ணகுமாரி சொல்லட்டா? சொல்லுங்க. அடுத்த வேர்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேர்ட் சொல்லுங்க. ஈஷத். ஈஷத். லிட்டில். லிட்டில். ஈஷத். ஈஷில். ஈஷத் லிட்டில். ஈஸ்வரி. ஈஸ்வரி goddess. Goddess. Eenam. Desert. Desert. Ikshanam. View. Ihitam. Teacher. Ikshanam. View. மேடம் ஒரு டவுட். ஈச்சிதம் டீச்சர், ஆச்சாரியாவும் டீச்சரா? ஆமா, அதான் சொல்றேன். அதே மாதிரி ஆமா, நிறைய ஒரே இங்கிலீஷ்லயே பார்த்தேன்னாக்கா, தமிழ்லயே பார்த்தேன்னாக்கா ஒரே வேர்டுக்கு சினோனிம்ஸ் சொல்லுவா. மல்டிபிள் வேர்ட்ஸ் will be there for the same word. இல்லையா? அதே மாதிரி in Sanskrit also you have synonyms where you have multiple words which mean the same meaning, which have the same meaning. இந்த பர்టిక్యులர் வேர்டை எங்க யூஸ் பண்ணனும் உண்டா? அந்த மாதிரி இந்த ஈஷிதன்ற டீச்சருக்கும் ஈத்திதன்ற டீச்சருக்கும் ஆச்சாரியன்ற டீச்சருக்கும் வேற எங்க யூஸ் பண்ணனும் இருக்கா? ஒரு சில இடத்துல நம்ம இது ஒரு ப்ராவர்ப் ஒன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த ஆச்சாரியாக்கு அங்க இடத்துல இருக்கும். சில ஸ்லோகம்ல வரலாம் ஈஹிதம். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எந்த ஸ்லோகத்துல ஏதாவது வருதா அப்படின்னு. இல்லாட்டி யூஸ்வலா டீச்சருங்கிறது வந்து குரு ஸ்லோகங்கள்ல வரலாம். குரு அஷ்டகம் அந்த மாதிரி ஸ்லோகத்துல வர்றதுக்கு பாசிபிலிட்டி. ஈஹிதம். ஓகே, இது எழுதிட்டேலா எல்லாரும்? மேம் ஒரு நிமிஷம் எழுதிட்டு இருக்கோம் மேம். அபர்ணா பேசுறேன். எஸ் அபர்ணா. மேம் அந்த ஈஷஹ இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்கும் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் வருமா? ஈஷஹ. ஆமா, there is very very slight difference, but when you actually the sound is the same sound. ஈஷஹ அப்படிதான் வரும். ஈஷ். ஓகே. ஆனா மீனிங் மாறுது இல்லையா மேம்? சாரி, ஈஷக அந்த இந்த 21 மாதிரி போடுறப்ப சிவா சொல்றோம். இந்த சொல்றப்ப அத அஸ்வினி ஐஸ்வர்யா அந்த மாதிரி. the meaning changes. Of course the meaning will change. Okay, இப்ப முடிச்சுக்கலாமா கிளாஸ்? I share the PDF. ஈஸ்வருக்கு சொல்லச்சு இந்த ஷா போடணும், அஸ்வினிக்கு சொல்லச்சு 100 ஷா போடணும்ல. ஷால வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். பட் மேம் pronunciation சேம் தானா? ரெண்டுத்துக்கும் நீங்க சொன்ன அழுத்தத்தெல்லாம் கிடையாது. there is no not much of a difference. அந்த லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் very very slight difference.
ஓகே தான். ஓகே, இப்ப முடிச்சுக்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். Thank you. நாளைக்கு பார்க்கலாம். Thank you very much, madam. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.